திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் செல்லாது என தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் குறைபாடுள்ள வேட்புமனுவை ஏற்க அப்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பல தந்திர வேலைகளை செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஏ.கே. போஸ் வெற்றி பெற்றது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் வேட்பாளரை அங்கீகரித்து ஜெயலலிதா கைரேகையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு செல்லாது என்றும் அதை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொண்டதும் செல்லாது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி அளித்துள்ள 150 பக்க தீர்ப்பில் அப்போது தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த ராஜேஷ் லக்கானிக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவின் கைரேகை பதிவுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறும்போது புகைப்படம் அல்லது வீடியோ ஆதாரங்களை ஏன் கேட்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதி கைரேகை பதிவை வீடியோ பதிவு செய்து அதை தேர்தல் அதிகாரிக்கோ அல்லது நீதிமன்றத்திலாவது தாக்கல் செய்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தான் ஒரு அரசியலமைப்பு அதிகாரம் கொண்டவர் என்பதை உணராமல் அப்போதைய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி செயல்பட்டுள்ளதாக நீதிபதி வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏ.கே. போஸின் குறைபாடுள்ள வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு ராஜேஷ் லக்கானி அழுத்தம் கொடுத்ததாகவும் இந்த வேட்புமனுவை ஏற்க செய்ய தந்திரமான வழிகளை ராஜேஷ் லக்கானி கையாண்டதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் உண்மையான உடல்நிலை மற்றும் மனநிலையை ஆய்வு செய்ய எந்த முயற்சியையும் ராஜேஷ் லக்கானி எடுக்கவில்லை என்றும் குறைபாடுள்ள வேட்புமனுவை ஏற்க பரிந்துரைத்ததன் மூலம் ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக அவர் செயல்பட்டுள்ளது உறுதியாகிறது எனவும் நீதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். மொத்தத்தில் ராஜேஷ் லக்கானி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அப்போதைய முதன்மை செயலாளர் வில்பிரட் ஆகியோர் ஆளும் கட்சிக்கு சாதகமாக மோசடியில் ஈடுபட்டுள்ளது உறுதியாவதாக தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் நடந்த உண்மை சம்பவங்கள் அனைத்தையும் இந்த நீதிமன்றம் வெளிக்கொண்டு வந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் வலதுகை வீக்கமாக இருந்ததால் இடதுகையால் கைரேகை பெற்றதாகவும் அரசு மருத்துவரான பாலாஜி முன்னிலையில் கைரேகை பதிவு செய்யப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் மருத்துவர் பாலாஜி தமிழக அரசால் நியமிக்கப்பட்டவர் என்பதால் ஜெயலலிதா சுய நினைவுடன் தான் கைரேகை வைத்தாரா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் கைரேகையை ஆய்வு செய்ய பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள அவரது கைரேகை பதிவை தாக்கல் செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அவசரமாக ஏ.கே. போஸ் அணுகியது உண்மை வெளிவந்துவிடும் என்ற அச்சத்தினாலேயே என்பது உறுதியாகிறது என்றும் நீதிபதி வேல்முருகன் கூறியுள்ளார்.